அதான் நம்ம அண்ணாச்சி சரவணபவன் அண்ணாச்சி வந்து ஒரு பெண் மீது ஆசைப்பட்டு அந்த அதில் வந்து அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கணவரையே வந்து கொன்று அதுக்கு ஒரு டீம் அனுப்பி அது பண்ணார். அவர் கடைசியாக வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்டனை அனுபவிக்கிட்டு சிறைக்கு போகிற அந்த தருணத்தில் இறந்துட்டார். அதனால் ஜெயிலில் தான் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ அதனால் இதெல்லாம் நிறைய பாடங்கள் நமக்கு பிரபலமானவர்கள் அதனால் இவங்களெல்லாம் விடுவிச்சிட்டாங்கன்ற பார்வையை வந்து நம்ம அப்படி சொன்னோம்னா நீதியை நம்ம வந்து கொச்சப்படுத்துற மாதிரி தீர்ப்பு. ஓகே. சில சந்தர்ப்பங்களில் வந்து ஆதாரங்கள் இல்லாதல விடுவிக்கப்படலாம். ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா மேல்முறையீட்டில் வந்து மறுபடியும் கடைசி எண்டு ஒன்று இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட் ஒன்று இருக்குல்ல, ஆமாம், அங்கே வந்து தீர்ப்பு வந்து உறுதிப்படுத்தப்படலாம். சில வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் ரிலீஸே பண்ணிச்சு இந்த பையன் இந்த தர்ஷன் பையனை. சுப்ரீம் கோர்ட் தானே பண்ணிச்சு. அப்போ நீங்கள் மேலே போக போக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி தான் பார்ப்பாங்க. இந்த சம்பவத்தில் நீங்கள் வந்து ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து நிரபராதிகளுக்கு வந்து இப்படி எடுத்துக்கணும். நீங்கள் குற்றவாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக நீதிமன்றம் இருக்குன்னு எடுத்துக்காதீங்க. நிரபராதிகளுக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது.